நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சிவந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்போது தகவல் ஒன்று வெளியாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இசாரா சிவந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கெகல்பத்ர பத்மி போலீஸ் குழுக்களிடம் வாக்குமூலம் அளித்ததால் அவருடைய கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கெகல்பத்ர பத்மி விசாரணையின் போது போலீசாரை தவறாக வழிநடத்த தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. இதேவேளை செவ்வந்தி தலைமறைவாகியிருக்க உதவிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கனிமுடி சஞ்சீவு கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டில் சில பகுதிகளில் இசாரா செவ்வந்தி தலைமறைவாகி இருந்தார். அதன்படி மித்தனிய, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என அவர் தங்கியிருந்த பகுதிகளில் உதவியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவழியில் பாதாள உலக தலைவரான கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்திகவின் பாதுகாப்பு செலவுக்கான மாதந்தோறும் 1 கோடிக்கும் அதிகம் பணம் செலவிடப்படுவதாக அவருடைய சட்டத்தரணி உந்துல் பிரேமரத்ன தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கரகட்டா தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். இந்த நிலையில் அவருடைய சட்டத்தரணி உந்துல் பிரேமரத்ன மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். இதில் கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்திக்க தற்போது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 8 மாதங்களாக காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். வரலாற்றில் எந்த சந்தேக நபரும் இவ்வளவு நீண்ட காலம் காவலில் இருந்ததில்லை. சந்தேக நபருக்காக 87 அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். அவரை தடுத்து வைக்க மாதந்தோறும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பொது வரி பணம் செலவிடப்படுகிறது என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஒன்று இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். கரகட்டா என்பது சாதாரண மனிதர் அல்ல. அவர் பாதாள உலக குழுவினுடைய தலைவர். அதே நேரத்தில் அவர் மீது பல குற்றங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கு பின்னாலே மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரை தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர். இதே நேரத்தில் பார்க்கின்ற போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரகட்டாவை நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்ய திட்டமிட்டிருந்த துப்பாக்கிதாரி ஒருவர் கூட அண்மையில் அவர் தொடர்பான செய்திகளும் அடிபட்டிருந்தது. குறிப்பாக குறித்த சந்தேக நபர் பத்திரிகையாளர் போல் மாறுவேடம் தரித்து நீதிமன்ற வளாகத்திற்குள் வருகை தந்த போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை திட்டம் கெகல்பத்ர பத்மேவின் வேண்டுகோளின் பேரில் திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிய வந்திருந்தது. அதன் பின்னர் நடைபெற்றுள்ள பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்படியாக பார்க்கிற போது இது ஒரு வலைப்பின்னல் அடிப்படையில் இந்த பாதாள உலக குழுக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இல்லாட்டி அவர்களை பின்னாலே இயக்கக்கூடியவர்களுடைய மிக முக்கியமான பல விடயங்கள் வெளித்தெரிய வேண்டும். அதற்கு இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் இது தொடர்பாக வாய் திறக்க வேண்டும். எனவே இப்படியாக அவர்களூடாக பல உண்மைகள் வெளித்தெரிய வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அவருடைய சட்டத்தினை கூறுவதை போன்று மாதந்தோறும் 1 கோடிக்கு அதிகமான பணம் செலவிடப்படுகிறது. அதனூடாக இவர் வெளியே வர வேண்டும் என்ற பாணியில் தான் அவருடைய அந்த ஒரு கருத்தாடல் அமையப்பட்டிருக்கிறது. இதனை அவர் மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார் ஒரு கடிதத்தினூடாக. இவ்வாறாக பொதுமக்களுடைய நிதியானது அவருக்காக செலவிடப்படுகிறது என்று சொல்லி. ஆனால் உண்மையில இங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் அவர்களை இயக்கக்கூடிய அந்த பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் யார் என்பது தொடர்பான விடயம் மிக விரைவில் வெளித்தெரிய வேண்டும் என்பதுதான். இதனால் தான் கரகட்டாக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கானது அந்த விசாரணைகள் முடியும் வரை அவரை தொடர்ந்து போலீஸ் தடுப்பு காவலில் வைப்பதற்காக தீர்மானித்துள்ளதாக கூட சட்டமா அதிபர் முதலிலேயே அந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறாக பாதாள உலக குழுக்கள் தொடர்பான செய்திகளும் அவர்கள் தொடர்பான விடயங்களும் தற்போது அதிக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
ஒரு பக்கம் இசாரா சிப்பந்தி கைது செய்யப்பட்டு அவர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் கரக்கட்டா தொடர்பான செய்தியும் தற்போது அடிபட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த வலைப்பின்னல்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டதாக காணப்படுகிறது. எனவே மிக விரைவில் இந்த புதிய அரசாங்கம் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளை வெளித்தெரிய கொண்டு வருவார்களா, அல்லது கடந்த கால அரசாங்கங்களைப் போல இவர்களுடைய செயற்பாடுகளும் ஆரம்பத்தில் அமோக வரவேற்பை கொடுப்பது போன்று இருந்தாலும் பின்னர் அந்த வரவேற்பானது குறைந்து போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.